கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்த யாராக இருந்தாலும் தேவ ஜனங்களே, தேவன் ஒரு திட்டத்தோடு இணைத்திருக்கிறார். இந்த ப்ரேயர் டைம் ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டோடைய வசனங்களை கேட்குறீங்க. தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கு. இன்றைக்கும் ஆண்டு உங்களை இணைத்து இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா ஒரு நோக்கத்தோடு தருகிறார். இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை இன்றைக்கி தாராரு. தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, இருதயத்தில் விசுவாசிங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. வாசிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதம் 147 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். தேவ ஜனங்களே, ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். இதான் ஆண்டோடைய வார்த்தை. உங்கள் எல்லையில் இனி சமாதானம் வரும். உங்கள் குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை தான். குடிகார கணவர் பிரச்சனை பண்ணுறாரா? வீட்டில் ஏதோ போராட்டமா? குடிகார பிள்ளைகள் போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை, தேவ ஜனமாக இருக்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க, ஆனாலும் வாலிப நண்பர்களோடு பிள்ளைகள் கலந்து உங்கள் வீட்டில் ஒரே போராட்டமா? அதை வாங்கித்தாமா, பைக்கை வாங்கித்தாமா, செல்ஃபோனை வாங்கித்தாமா, எனக்கு பிடிச்ச அந்த பையனை கெட்டணும், எனக்கு பிடிச்ச அந்த பிள்ளையை கெட்டணும், இப்படின்னு வீட்டில் ஒரே போராட்டமா? தேவ ஜனங்களே, வீட்டுக்குள்ளே எத்தனை விதமான போராட்டம் நீங்கள் இன்றைக்கி கண்டு கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. உங்கள் எல்லைகளில் சமாதானம். நீங்கள் உங்கள் கம்பெனியில் பிரச்சனை இருக்கலாம், எங்கேனாலும் பிரச்சனை இருக்கலாம். தேவ ஜனங்களே, பிரச்சனைன்னு சொல்கிறது நம்ம மனசை சார்ந்தது கிடையாது. அது நம்மளை சுற்றிலே இருக்கிற சூழ்நிலையை சார்ந்ததும் கிடையாது. பிரச்சனை நம்ம உள் மனசுக்குள்ளே இருக்கிறது. நம்ம மனசு சொல்லுது பிரச்சனைன்னு சொல்லுது, ஆனால் நம்ம உள் மனசு சொல்லுது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லுது. அப்போது நம்ம மனநலம் தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. நம்ம மனநலம் என்ன செய்யுது? சூழ்நிலையை பார்க்குது. இது பிரச்சனை இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி அது பயந்து கொண்டு இருக்குது. அதனால் தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனநிலையை மாற்றணும். சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, உங்கள் மனநிலையை மாற்றிக்கோங்க. ஒரு அருமையான தேவ ஊழியர் சொன்னார், அவர் ஊழியத்துக்கு வந்ததுனால யாராவது அவரை அடித்து ரத்த சாட்சியாக போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போவுமே ட்ரைனிங் எடுத்தார். அந்த சாட்சியை அவர் சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சின்ன மூடியில் அவர் தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ 1 லிட்டர் தண்ணியை குடித்தது போல் அவர் மூளையை அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு நல்ல தண்ணி குடிச்சிட்டேன், எனக்கு நீ தண்ணி வேண்டான்னு சொல்லி அவர் மூளையவே அவர் வசனத்தை வைத்து ஏமாத்துக்கிற லெவலில் அவர் மைண்டு மாறத்தக்கதான ஒரு அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். பவுல் சொல்கிறார்ல, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். அப்போ ஆண்டு எதை தந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உண்டாக்கிக்கணும். சூழ்நிலை பிரச்சனையே கிடையாது, நம்ம மனநிலை தான் பிரச்சனை. நம்ம மனசு என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்கிறத நம்பாமல் சூழ்நிலையை பார்த்துட்ருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்கன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு முன்னாடி சர்ப்பங்களும் தேள்களாக இருக்குது. நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் பார்த்து அதை என்ன கொத்திரும் சொல்கிறீங்களே தவிர சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும்னு நீங்கள் சொல்லலை. சூழ்நிலையை பார்த்து அப்படியே நம்புறீங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் மகன் இப்படி இருக்கிறாளே, என் குடும்பம் இப்படி இருக்குதே. எல்லாம் உண்மைதான். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது அதையும் ஒன்று பாருங்கள். எல்லாத்தையும் நம்பின நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நம்ப வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அதுக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. சும்மாலாம் நம்ப முடியாது. இருதயம் நம்பாது. இருதயம் கேடும் திருக்குள்ளதாக இருக்குது. அதனால தான் ஆண்டு சில போராட்டத்தில் போடுவார். நிறைய பேர் பாருங்கள், ஜெபிங்கன்னு சொன்னால் ஜெபிக்கவே மாட்டாங்க. பிறகு எங்கேயாவது முட்டி மோதி காலில் ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாள் இருப்பாங்க. செய்ய வேண்டிய நினச்ச எந்த விஷயம் செய்ய முடியாது. அப்போ உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஐயாமாரு அம்மாமாரு சில நேரம் ரொம்ப பிஸி, ஒர்க்குன்னு போவாங்க. பிறகு ஆண்டவர் ஜெபிக்கணும்னு நினைப்பார். இந்த தாயோ தகப்பனோ இல்லை பிள்ளைகளோ ஜெபிக்க மாட்டாங்க. பிறகு காய்ச்சல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் காட் வாண்ட் யூ டு ப்ரே. உங்கள் குடும்பம் அழிகிறதுக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகளுக்கு போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி, உங்கள் குடும்பம் உடையிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது சூழ்நிலையை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீங்க. விசுவாசத்தில் தான் வாழ்க்கையே இருக்குது. சூழ்நிலையை பார்த்து பயந்து இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கலை. வசனத்தை வாசித்து விசுவாசித்து சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசுவை பாருங்க, கடலும் காற்றும் எழுந்தது, அவர் கடலை அதட்டினார். 12 சீசர்களும் அதை பார்த்தார்கள். அவர்களுக்கும் காற்றும் கடலும் வந்தது. அவர்களுக்கு அதட்ட தெரியவில்லை, ஆனால் ஆண்டவருக்கு அதட்ட தெரிந்தது. He rebuked the wind and storm. It just subdued. அது அப்படியே அடங்கினது.
தெய்வ ஜனங்களே, மிகுந்த அமைதல் உண்டானது. உங்கள் சூழ்நிலையில், உங்கள் குடும்ப போராட்டங்களில் இன்றைக்கி அலைய போல எழும்பி நிற்கிற கோலியாத்துகள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஆவியில் எழும்பணும். ஆவியில் எழும்பி வசனத்தை புரிந்து வசனத்தில் நிறைந்து அதை அடக்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை எழும்ப சொல்லுகிறார். நீங்கள் வசனத்தை நம்பணும். சூழ்நிலையை பார்த்து பயந்தீங்கள்ல, கடன் இருக்குதுன்னு பயந்தீங்கள்ல, இப்போ வசனத்தை நம்புங்க. வசனம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் நம்பணும். இதுக்கு மேலே கடன் வாங்காமல் கர்த்தர் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிய ஆரம்பித்து நீங்கள் கடன் கொடுக்குறவர்களாக கர்த்தருங்களை மாற்றுகிறத நீங்கள் உணரணும். வசனம் சொல்லுது, அவர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். கொஞ்சம் இல்லைங்க, பசியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 2 பிரெட்டை கொடுத்தா வயிறு நிறையாது. அவனுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளவும் கொடுத்தா தான் வயிறு நிறையும். ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு 2 பிரெட்டை தந்து பாதி வயிற்றில் பாதி நிரம்பின ஒரு ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறதில்ல, திருப்தியாக்குவேன். தேவ ஜனங்களே, உங்கள் வயிறு நிரம்பும், உங்கள் மனசு நிரம்பும். உங்கள் பிள்ளைகள் காரியத்தில், உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் மனசு நிரம்பும். இதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆனால் தேவ ஜனங்களே, இதை நம்பாதபடிக்கு, ஐயோ நான் வசனத்தை நம்பி தானே இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. தேவ ஜனங்களே, உங்களை ரினியூ பண்ணிக்கோங்க. வசனம் எல்லாம் எழுத்துக்களாகவே இருக்கக்கூடாது, அது ஆவியாக ஜீவனாக இருக்கணும். வசனம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குதா? நிறைய பேருக்கு தெரியும் கர்த்தரின் மேய்ப்பர் தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக மேய்ப்பராக இருக்கிறாரா? அவரோட உறவு இருக்கா? வசனங்கள் எல்லாம் உயிர் உள்ளதாகணும்னா நீங்கள் அவர் சமூகத்தில் போய் உட்காந்து, நான் இன்னைக்கு நம்புகிறேன் ஆண்டவரே, நான் சின்ன வயசில் இந்த வசனத்தை கேட்டது உண்டு, சர்ச்சில் எல்லாரும் இந்த வசனத்தை போதிக்கிறது உண்டு, பாஸ்டர் சொல்கிறது உண்டு, நானே இதை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் உயிரடைகிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். முட்டு போடுங்க, ஆண்டு சமூகத்தில் பேசுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரை, இன்றைக்கி இந்த வசனம் உயிரோடு இருக்குது, இந்த வசனம் எனக்கு உதவி செய்யும், இந்த வசனத்தை நான் இருதயத்துக்கு கொண்டு போகிறேன், மனசார அறிக்கை பண்ணுறேன், என் எல்லையில் சமாதானத்தை தாங்க, எனக்கு திருப்தியை உண்டாக்குங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பதிலை கொடுப்பார். இப்படி தான் ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் என்னன்னு தினமும் ஜெபிப்பார், உபாசிப்பார், ஜெபித்து கொண்டே இருப்பார். முடிஞ்ச அளவு உபாசம் அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 100 நாள் ஆகுது, 200 நாள் ஆகுது, 300 நாள் ஆகுது, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் ஒரு நாள் இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கலான்னு அவர் நினைக்கும் பொழுது அவர் ரூமில் இயேசு தோண்டி பேசுகிறாரு. என்னென்னா நடக்க போதோ பேசுகிறாரு, அருகாமையில் உட்காந்து பேசுகிறாரு, அத்தனை ரகசியங்களையும் கேட்குறாரு. இன்னைக்கு உலகமே அறியப்படுற லெவலில் ஆப்பிரிக்காவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் யோசிப்பேன், இந்த மனுஷனை கர்த்தர் ஏன் இப்படி பயன்படுத்துகிறாரு? திடீர்னு அவருடைய சாட்சியை பார்த்தேன், தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் மட்டும் விட்டிருந்தால் என்ன இருக்கும்? 300 நாள்னா ஒரு வருஷம். தேவ ஜனங்களே, நம்ம ஆயுசு காலத்து கஷ்டப்படுறதுக்கு கர்த்தர் சமூகத்தில் ஒரு 100 நாள், 200 நாள், 300 நாள் இருந்து ஜெபித்து பாருங்க. அவர் பேசாதவர் போல இருப்பார், கேட்காதவர் போல இருப்பார், ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், ஆனால் பேசி கொண்டு இருக்கிறார். நமக்கு தான் அது புரியவில்லை. அப்போ இந்த 300 நாள், 100 நாள், 200 நாள் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவரை புரிந்து கொள்கிற லெவலில் நமக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கார். நாம் தான் அவர் தங்கும் ஆலயம். இந்த பலிபீடத்துக்குள்ளே அவர் சத்தம் எப்பொழுதும் இருக்குது, ஆனால் நமக்கு அதை கேட்க தெரியல. we are unable to tune to the voice. அந்த வார்த்தைக்கு டூன் பண்ணுறதுக்கு, அதை கேட்குறதற்கு நமக்கு திராணி இல்லாமல் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சைலண்டாக இருந்து என்னென்ன சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட பைக்கு போகிற சத்தம், காரு போகிற சத்தம், பஸ்ஸு போகிற சத்தம், பாத்திரம் விளக்குற சத்தம், ஃபேன் ஓடுற சத்தம், பக்கத்து ரூமில் பேசுகிற சத்தம், ரோட்டில் டீ கடையில் உள்ள சத்தம், இப்படி ஏகப்பட்ட சத்தம், காக்கா சத்தம், குருவி சத்தம், நாய் சத்தம், பூனை சத்தம், அணில் சத்தம், எல்லா சத்தம் கேட்கும் பொழுது இதுக்கு மத்தியில் கர்த்தர் சத்தம் எப்படி கேட்கும்? அதனால தான் நமக்கு ட்ரைனிங் தேவை. கர்த்தர் நம்ம ஆத்துமாவை ட்ரைனிங் பண்ணுவார். நம்ம ஜெபிக்கணும், அப்படியே விடாமல் ஜெபிக்கணும். அப்போ தூதர்களை பார்ப்பீங்க, தூதர்கள் உங்களுக்கு கிரியை செய்வாங்க. கண்ணுக்கு தெரியாட்டியும் அங்கே அற்புதம் நடக்கும்போது உணர முடியும். தூதர்கள் வந்து விட்டார்கள், அதிசயம் நடந்துட்டு நமக்கு தெரியும். எல்லாம் ஆண்டு செய்வார். இதுக்கு தேவை கனெக்ஷன். உங்கள் கனெக்ஷனை ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்கள் எல்லைகளில் மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வசனத்தை விசுவாசித்து என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. புதிதாக இணைந்த எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலை ஜெபம் உண்டு. இரவு நேரம் 9 மணி அளவில் கர்த்தருடைய ஏவுதலின்படி எப்பப்பெல்லாம் வீடியோ நம்ம போடுகிறோமோ அதை நம்ம ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஊழியத்தினுடைய பிஸி ஷெட்யூல்னால் சில நேரம் வீடியோ வராட்டியும்
அன்று ஏற்ற நேரத்தில் ஏவுதல் கொடுக்கும்போது நல்ல வீடியோஸ் உங்கள் ஆவிக்குரிய மனசனை பலப்படுத்துகிற அநேக ஆவிக்குரிய ரகசியங்களையும் நம்ம சேனல்களை போட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். காட் bless you. ஆமென்.